தாத்தா, என் மொபைல் ஃபோனில் வேற சார்ஜே இல்லை. எனக்கு எப்படி தான் பொழுது போகும்னே தெரில தாத்தா. என்னம்மா சொல்கிற? கரண்ட் இல்லைன்னா பொழுது போகாதா? நாங்களாம் அந்த காலத்தில் கரண்டே இல்லாமல் பொழுது போகும் தெரியுமா? என்ன தாத்தா சொல்கிறீங்க? கரண்ட் இல்லாமல் பொழுது போகுமா? அது கூட பரவாயில்ல, மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி தாத்தா? இட்ஸ் நெவர் தாத்தா. நாங்களாம் அந்த காலத்தில் மொபைல் ஃபோனே இல்லாமல் வாழ்ந்த தெரியுமா? வா காட்டுறேன். ஆனால் போட்டு போங்கல. சாங் சார், புத்தமுது காலை. பாத்தியாம்மா, நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோன்னா, ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்க? ஆனால் நாங்கள் இந்த காலத்தில் செல்ஃபிக்குள்ள சார் பாட்டு மழை பொழிகிறதே, இதயங்கள் நனைந்திடவே. பாத்தியாம்மா, நீங்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்கன்னு? சாப்பிட்ற விஷயத்துல தான் இப்படி இருக்கீங்கன்னா, ஆனால் விளையாடுற விஷயத்துல எப்படி சாமி இருக்கீங்க? என்ன, நாங்கள் விளையாட மாட்டோமா? ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரே விளையாட்டு தான். பாத்தியாம்மா, நாங்கள் அந்த காலத்தில் எப்படி விளையாண்டோன்னா, நான் நீங்கள் இந்த காலத்தில் எப்படி விளையாடுறீங்க? நீங்கள் விளையாடுறத பார்க்க எனக்கும் ஆசையாக தான் தாத்தா இருக்கு. ஆனால் நாங்கள் இப்படி விளையாடுறோம், நீங்களும் பாருங்க. correct.
பாத்தியாம்மா நீங்க இந்த காலத்துல எப்படி விளையாடுறீங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியில் போய் விளையாடணும்னு எங்களுக்கும் ஆசையாக தான் தாத்தா இருக்குது. ஆனால் நான் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்தோடனே ஸ்நாக்ஸும் கொடுத்து கூடவே செல்ஃபோனும் கொடுத்து வெளியிலலாம் விளையாட போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்லேயே இருக்க சொல்கிறாங்க. அதையும் மீறி நான் வெளியில் போனால் அங்கே போகாத இங்கே போகாத அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இப்படி கீழே விழுந்துருவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி என்னை வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்கிறாங்க தாத்தா. விளையாடுறதுங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டமான விஷயம். அது நீங்கள் எப்போ வெளியே போய் விளையாடுறீங்களோ அப்போ தான் உங்கள் உடம்புல ஆரோக்கியம் வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஆரோக்கியமே இல்லை, ஆரோக்கியமே இல்லை. பார்த்தீங்களா? ஆமாம் தாத்தா. இந்த ஃபோன் உங்களை எங்கே கொண்டு வந்து வச்சிருச்சுன்னு பார்த்தியா? இதில் மனிதநேயமே இல்லை. மனிதநேயமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்கிறீங்க? இதை பாரு. வண்டி போயிட்டு பாத்தியம்மா நீங்கள் இந்த காலத்தில் எப்படி விளையாடுறீங்கன்னு. அப்போ இந்த ஃபோனால் எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்கிறீங்களா தாத்தா? அப்படி சொல்லம்மா, ஃபோனில் கெட்டது மட்டும் இல்லை, ஃபோனில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. உனக்கே தெரியும் 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அப்போ பள்ளிக்கூடமே ஃபோனில் தான் இருந்துச்சு. அது நல்ல விஷயம். அதை விட்டுட்டு ஹேண்டிகாப்பு, ஆசியா ஆடியோ, ட்விட்டரு, டெண்டரு அப்படின்னு தாத்தா அது சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். அது ஏதோ ஒன்று, அதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் போண்டா பஜ்ஜி, இலவச நெருப்புன்னு அதுலேயும் போயிட்டு நம்ம அது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், அது ஏதோ ஒன்று அதெல்லாம் போயிட்டு நம்ம பொழுது கழிக்கக்கூடாது. இந்த வேகத்தை வீணடிக்கிற இந்த மொபைல் ஃபோனை நான் தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாத்தா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன். நீங்களே எப்போ மாற போகிறீங்க? நன்றி நன்றி. தேங்க்யூ.